This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமு உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாசாவின் வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 1958ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி தேசிய வானூர்தியியல் மற்றும் விண்வெளி சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டதில் இருந்து தொடங்குகிறது. இது அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மற்றும் வானூர்தியியல் ஆராய்ச்சிக்கு பொறுப்பான ஒரு சுயாதீன அரசாங்க நிறுவனமாகும். நிறுவனோட பின்னணி என்னென்னா 1958ஆம் ஆண்டு அப்போதைய தேசிய வானூர்தியியல் ஆலோசனை குழு நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஏரோநாட்டிக்ஸ் NACA அப்படின்ட்டு கலைக்கப்பட்டு அதன் பொறுப்புகள் மற்றும் வசதிகள் நாசாவிற்கு மாற்றப்பட்டன. இதோட நோக்கம் என்னென்னா அமைதியான பயன்பாட்டிற்கான விண்வெளி அறிவியல் மற்றும் வானூர்தியியல் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதோட முக்கிய மைல்கற்கள் என்னென்னா அமெரிக்காவின் விண்வெளி போட்டி பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியனுக்கு போட்டியாக அமெரிக்காவின் விண்வெளி திட்டங்களை முன்னெடுத்து சென்றது. சந்திரன் 1969ஆம் ஆண்டில் நாசாவில் அப்போலோ திட்டம் மூலம் மனிதர்களை முதலில் சந்திரனில் இறக்கியது. அனைத்துலக விண்வெளி நிலையம் ISS போன்ற திட்டங்களில் மற்ற நாடுகளுடன் இணைந்து செயல்படுகிறது. ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்புகள், விண்வெளி பயணம், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வானூர்தியியல் திட்டங்கள் உட்பட்ட நாசா பல கண்டுபிடிப்புகளையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளது. நாசா தொடர்ந்து பல புதிய சாதனைகளை படைத்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இப்போது நாசாவுக்கு போட்டி கொடுக்கும் வகையில் இஸ்ரோ பல புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வெற்றி பெற்றுள்ளது. ஜூலை 29, 1958ஆம் ஆண்டு அமெரிக்கா தேசிய வானூர்தியியல் மற்றும் விண்வெளி சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. துவங்கப்பட்ட நாள் முதல் இன்றைய வரை பல்வேறு சாதனைகளுக்கு பெயர் பெற்ற நாசா அதே அளவு சர்ச்சைகளுக்கும் பெயர் பெற்றிருப்பது அனைவருக்கும் அறிந்ததே. வானூர்திகள் மற்றும் விண்வெளி. நாசா தேசிய வானூர்திகள் மற்றும் விண்வெளி நிர்வாகத்திற்கான அதிகமாக உதவுகிறது. 1972ஆம் ஆண்டில் ஜூலை 23இல் நாசா டைனோலோனா என்ற செயற்கைக்கோள் அனுப்பியது. இந்த செயற்கைக்கோள் பூமி வளங்கள் பூமியை பூரணமாக புகைப்படம் எடுக்க பயன்பட்டது என்று குறிக்கப்பட்டது. 1958இல் ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோளை அனுப்பியது நாசா. ஸ்புட்னிக் உலக கவனத்தை ஈர்த்தது மற்றும் அமெரிக்காவுக்கு அதிக பெருமையை தேடித்தந்தது என்று தான் கூற வேண்டும். மேலும் இதுவே உலகின் முதல் செயற்கைக்கோள் என்று கூறப்பட்டது.